கார்த்திகை தீபம்காக எங்க வீட்ல எப்படி வழிபாடு செய்தோம்னு பார்க்கலாம். ரொம்ப நாளா கோலமாவு கலக்கிற வேலை பெண்டிங்லயே இருந்துச்சு. அந்த ஒர்க் ஃபர்ஸ்ட் கையில எடுத்தாச்சு. 3 பங்கு கோலமாவுக்கு 1 பங்கு அரிசி மாவு சேர்ப்பேன். 2த்தையும் சலிச்சுக்குவேன். அப்ப மாவு செம ஸ்மூதா இருக்கும். விரல் நடுவுல ஃப்ரீயா ஃப்ளோ ஆகும். கோலங்களும் பளிச்சுன்னு இருக்கும். கலர் வாங்கி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. இந்த மார்கழி சீசன்ல தான் வடபழனிக்கு போய் புதுசா கலர் வாங்கணும். வீட்ல இருந்த கலர் வரைக்கும் போட்டு கோலம் வேலையை முடிச்சிட்டேன். சாமி படங்களுக்கு சாமந்தி, ரோஸ், முல்லைப்பூ வச்சு விளக்கேத்திட்டேன். பொதுவா கார்த்திகை தீபம்க்கு என் புகுந்த ஊர்ல அவல் பொரி செய்யறது தான் வழக்கம். பட் எனக்கு டைம் இல்ல. சோ சிம்பிளா சேமியா பாயசம் செய்து சாமி கும்பிட்டேன். திருவண்ணாமலையில மகாதீபம் ஏற்றப்பட்ட பிறகு என் வீட்ல கரெக்டா 9 அகல் விளக்குகள் ஏத்தினேன். தேர்ஸ்டேவே எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி காய வச்சுட்டேன். வாசல்ல 3 விளக்குகள், பூஜை அறையில 2, உப்பு ஜாடி கேஸ் ஸ்டவ்க்கு தலா 1, பால்கனில 2. பால்கனில வச்ச அகலுக்கு பஞ்சுல கணவர் திக்கா திரி தயார் பண்ணி கொடுத்தாரு. காத்துல கூட விளக்கு அணையாம அழகா நின்னு எரிஞ்சுது. கோயிலுக்கு போய் முருகன், பிரதோஷ நந்தி, சுவாமி, மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். சொக்கப்பனை ரெடியா வச்சிருந்தாங்க. பட் கொளுத்தல.